சமீபத்துல ரீரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் பயங்கரமா ஓடி புது ரெக்கார்டை கிரியேட் பண்ற படம் தான் படையப்பா. இது ஒரு படம் இல்ல, ஒரு ஸ்டார் பிலிம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் அப்படின்னே சொல்லலாம். பயங்கர ஸ்டைலான ஹீரோ, அமைதியான ஹீரோயின், அசர வைக்கிற திரைக்கதையை ஓட வச்ச பின்னணி இசை பாடல்கள் அப்படின்னு 90s மட்டும் இல்லாம 2K காலகட்டத்திலையும் ரீரிலீஸ் ஆகி பல சாதனைகளை படைக்கிற படம் தான் படையப்பா. சூப்பர் ஸ்டார் நடிச்ச எல்லா படமும் ஓடும். ஆனா இந்த படம் ஓடுனதுக்கு காரணம் நீலாம்பரி அப்படிங்கிற பயங்கரமான கதாபாத்திரம். எல்லா படத்துலயும் கதாநாயகன் எனக்கு கிடைக்காத பொண்ணு யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல ஃபார்மட்டையே மாத்தி வில்லத்தனத்தையே மாசா பண்ற கதாபாத்திரம் தான் நீலாம்பரி. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எப்படி உருவானது தெரியுமா? பொன்னியின் செல்வன் கதையில உள்ள நந்தினி கதாபாத்திரம் பிடிச்சு போய் ரஜினி இது மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணி எனக்கு வில்லியா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. இதை கேட்ட பல இயக்குனர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு வில்லியா பொண்ணு நடிச்சா செட் ஆகாது அப்படின்னு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா KS ரவிக்குமார் அவர் ஸ்டைலில் ஒரு திரைக்கதையை ரெடி பண்ணி ரஜினி கிட்ட சொல்லியிருக்காரு. கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் படையப்பா படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நீலாம்பரி கதாபாத்திரம் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கோ அதே அளவை கொஞ்சம் கூட குறையாம நடிப்பை கொடுத்தவங்க தான் ரம்யா கிருஷ்ணன். நீலாம்பரி கதாபாத்திரத்திற்கு ரசிகர்கள் தந்த எதிர்ப்பால படம் ரிலீஸ் ஆகி ரம்யா கிருஷ்ணன் சென்னையிலேயே இல்லையா. ஆனா இப்போ இந்த கதாபாத்திரத்தை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன போது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் இருந்த பிரச்சனையால தான் ரஜினி இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா ஜெயலலிதா இந்த படத்தை பார்த்துட்டு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதாவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லி படத்தை ஒரு ரீல் எல்லாம் கொடுத்த பிறகு அவங்களே போய் கார்டன் தியேட்டரில் அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜெயலலிதா மட்டும் இல்லாம கலைஞரும் படையப்பா பழைய சாதனைகளை உடையப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களை தாண்டி அரசியல் பிரபலங்களையே ரசிக்க வச்ச இந்த படத்துல முக்கியமான ஹீரோ ஒருத்தர் இருக்காரு, இசை புயல் AR ரகுமான். ரஜினி ஊஞ்சலை இழுக்கும் போது வர அந்த BGM தான் படையப்பாவோட அடையாளம். இந்திய சினிமாவிலேயே ஹீரோ மாட்ட கட்டுறதுக்கு இப்படி ஒரு லவ் பீஜம் போட்டது நம்ம AR ரகுமான் தான். சிவாஜி, மணிவண்ணன் அப்படின்னு மிகப்பெரிய கலை ஜாம்பவான்கள் நடிப்பு, வயசான கணவன் மனைவி காதல், வைரமுத்தோட வைர வரிகள், KS ரவிக்குமார் கமர்ஷியல் டைரக்ஷன் அப்படின்னு காலத்தை கடந்து இன்னமும் ஓடக்கூடிய படம் தான் படையப்பா. வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. படையப்பா படத்தை பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரியான தகவல்களுக்கு 5 மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க.